ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தேவையான சாம்பார் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஆமாங்க, கிராமத்து முறையில் எப்படி செஞ்சால் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதாங்க வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இட்லிக்கு நிறைய பேர் பருப்பு போட்டு கூட சாம்பார் வைப்பீங்க. இப்போ நம்ம பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறாங்க. பாத்திரத்தில் ஏதாச்சும் தண்ணி இருந்ததுன்னா அது தண்ணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா கடுகுளுத்த பருப்பு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கடுகுளுத்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான ஒரு 4 பச்சை மிளகாய் தாங்க 2ஆக கீறி போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் சேர்த்தாச்சுங்க. நம்ம சாம்பாருக்கு செய்யறதுனால நம்ம 1/1 செய்யணும் அப்படின்னா இல்லைங்க, ரெண்டுமே சரிசமமாக வணக்கினா போதுமானது. இது வேறு சமையலுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தாங்க போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வணங்கிறதுக்காக கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம். சாம்பார் எல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் கடைசியே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கினாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இது பாசிப்பருப்பு போட்டு இல்லை துவரம்பருப்பு போட்டு சமையலில் செய்யலாம். இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா பருப்பு இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஈஸியாக செய்யக்கூடியதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம செய்யலாம். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம அரிஞ்சு போடுறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தூளாக கட் பண்ணிவிட்டு அரிஞ்சு போடுறோங்க. இதில் நம்ம கேரட்டு சுண்டல் பட்டாணி இதெல்லாம் போடனாலும் நம்ம விருப்பம்தான். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா வணக்கி விடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் தாங்க நம்ம சேர்க்குறோம். நம்ம அதிகமாக சேர்க்கல, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம். சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை தாங்க சேர்த்துருக்கோம். தண்ணியை சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு உப்புலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே 4 மிளகாய் தான் போட்டிருக்கோம். நம்ம குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மசாலாலாம் எதுவுமே போடாமல் வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மசாலாத்தூளை போட்டுக்கிட்டு மூடி வச்சுருங்க. இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, மிளகு, சீரகம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே அரைச்சாச்சு. விழுத அரைச்சி நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வணங்கும் போது நல்லா வெந்துருங்க. இப்போ கூட்டு சேர்த்தாச்சு. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிச்சா போதுமானதுங்க. இப்போ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சாச்சுங்க. இதுக்கு நம்ம தேங்காய் பொட்டுக்களை தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பு சேர்க்கல. இந்த சாம்பாரோடைய தடிப்பு போதுமானது. இப்போ சுவையான இட்லி ரெடியாக இருக்குது, சாம்பார் ரெடியாக இருக்குங்க. இனிமேல் நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.